வருங்கால போலீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா இது கிட்டத்தட்ட 8-9 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2023 கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னுமே ரிசல்ட் ஆனது பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா நிறைய மாணவர்களுடைய குழப்பமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக ஒரு ஃபிசிக்கல் நடத்தியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த 56 மார்க்கு 57 58 இந்த மாதிரி மார்க்கில் எடுத்த நபர்கள் மீண்டும் ஃபிசிக்கலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல டாப் மார்க்கில் இருக்கிற நபர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்க போகுது. என்ன திடீர்னு இவ்வளவு கம்மியான மார்க்கில் இருக்கிற நபர்களை ஃபிசிக்கலில் கூப்பிட்றாங்க அப்படின்னா எதனால அவ்வளோ கூப்பிட்றாங்க? ஒருவேளை டாப் மார்க் எடுத்துவீங்க அப்போ யாருமே செலக்ட் ஆகலையா? அப்போ டாப் மார்க் எடுத்துவீங்க யாருமே ஃபிசிக்கலில் 24 போடாமல் விட்டாங்களா அப்படின்னு தான் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு இந்த கேஸ் போட்டதுனால மீண்டும் பார்த்தீங்கன்னா இன்னொருக்கா இது ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே டாப் மார்க் வச்சு தான் ரிசல்ட் ஆனது கொடுக்க போகிறாங்க. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா கிட்டத்தட்ட ரிசல்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்குள்ளேயே ஃபிசிக்கல் வச்சதுனால சரியாக நிறைய பேர்னால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சென்ற முறை அதுக்கு முன்னாடி வருடங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண நபர்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். புதிதாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லாம் பிசி எழுத போகிறேன் அப்படின்னு நிறைய டாப் மார்க் எடுத்த நண்பர்களால் உடனே அந்த 1.5 மாதத்துக்குள்ளே அவங்களால பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் எல்லாத்தையுமே போட்டிருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். மிகப்பெரிய போட்டிருக்க முடியாது தான். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாப் மார்க்கே எடுத்திருந்தாலும் நீங்கள் 24 போட்டிருந்தால் மட்டும்தான் உங்களால் கட் ஆஃப் மார்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேலே நீங்கள் வர முடியும். நீங்கள் அவங்க 70 எடுத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த 80 82 83 மார்க் மேலே வந்திருக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இந்த முறை ரொம்பவே குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஸ்டினுடைய தரம் ஈஸியாக இருந்தது உண்மைதான். ஆனால் ஃபிசிக்கல் ரொம்ப குறைவான நாட்களை வச்சதுனால சரியாக அவனால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியோட ஓவரால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த வருடத்தில் பிசிஎஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, நாங்கள் அடுத்து படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா 2023 கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் ரிசல்ட் வராமல் இருக்குது. இந்த வருஷத்துக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஓவரால் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன உடனே நெக்ஸ்ட் மந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ அண்ட் பிசி ரெண்டுடைய நோட்டிஃபிகேஷனுமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அவங்க அஃபீஷியலாகவே கிட்டத்தட்ட ஒரு 6638 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அதாவது பிசி அண்ட் எஸ்ஐ ரெண்டுக்குமே கொடுத்துருந்தாங்க. இதில் எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வேகன்சி கிட்டத்தட்ட இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு 1000 கழிச்சு போக மீதி ஒரு 5000 வேகன்சி கண்டிப்பாக பிசியில் நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் எனக்கு வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க. அந்த கவலையில் விட்டுட்டு நீங்கள் அடுத்து வர நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வேகன்சி ரொம்ப குறைவாக இருக்குது, காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் 70க்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 65க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.